ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாவும் பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இரு கலர் டிவிக்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 1800க்கு ஒருவர் விற்றார். இதில் ஒன்றில் 20% லாபமும் மற்றதில் 20% நஷ்டமும் ஏற்பட்டது எனில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுங்க. அதாவது இப்ப என்னன்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு நஷ்டம் ஒரு லாபம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, x பிளஸ் ஒய் பிளஸ் xy பை 100 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப இந்த எக்ஸ்ங்கிறத லாபம், ஒய்ங்கிறது நஷ்டம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். லாப சதவீதம் எவ்வளவு? 20. நஷ்ட சதவீதம் நஷ்டங்கிறப்ப குறையுங்கிறப்ப மைனஸ்ல போடணும். அந்த வேல்யூவை நம்ம -20. ஓகேங்களா? இப்படி போட்டுதான் சால்வ் பண்ணணும். இங்க இப்ப 20 - 20 டிவைடட் பை 100. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலா -4ங்கிற வேல்யூ கிடைக்கும். மைனஸ்ல வந்திருக்கனால அவருக்கு கிடைச்சது என்னது? நஷ்டம் தான் கிடைச்சது. 4% நஷ்டம் கிடைச்சது. நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். இதுக்கும் அதை சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு பொருளின் விலை முதலில் 10% உயர்த்தப்படுகிறது, பின் மீண்டும் 20% உயர்த்தப்படுகிறது. கடைசியாக உயர்த்தப்பட்ட பின் அதன் விலை 132 ரூபாய் எனில் அப்பொருளின் பழைய விலை எவ்வளவு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த சேம் ஃபார்முலா என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? x பிளஸ் ஒய் பிளஸ் x into y divided by 100. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அந்த பொருளுடைய அதிகப்பட்ட விலை எவ்வளவு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இதுல எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 10 plus 20 plus 10 into 20 divided by 100. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 30 plus 2 கிடைக்கும். The value is 32. அதாவது அதிகரிக்கப்பட்ட விலை 32. பொருளுடைய விலை எவ்வளவு? 132 rupees. அப்ப அதிகரிக்கப்பட்ட விலையை ரெடியூஸ் பண்ணோம்னா அது பொருளுடைய பழைய விலை நமக்கு தெரிஞ்சிடும். சோ 132ல இருந்து இந்த 32 rupees நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 100 rupees நமக்கு கிடைக்கும். 100 rupees தான் பொருளுடைய பழைய விலை. நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப இன்னொரு ப்ராப்ளம், இப்ப அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 20. நிதி அறிக்கையில் அதன் விலை 30% அதிகரிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு பின் உயர்த்தப்பட்ட விலையில் 15% குறைக்கப்படுகிறது எனில் தற்போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை. அதாவது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30%, அடுத்து 50% குறைக்கிறாங்க. சோ இப்ப உள்ள பெட்ரோலோட ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கும் சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? x பிளஸ் ஒய் பிளஸ் x into y divided by 100. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்க 30% மைனஸ் இது குறைக்கிறாங்க. சோ மைனஸ் போட்டுக்கிறோம். -15 இங்க பிளஸ் 30 into -15 divided by 100. ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்க 15 - 9/2 கிடைக்கும். 21/2 கிடைக்கும். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னாக்க 21/2 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.5 கிடைக்கும். இப்ப இந்த 10.5 எவ்வளவுக்கு? 100க்கு தான், நம்ம பெர்சன்டேஜுக்கு தான் போட்டோம் இல்லையா? இப்ப இதை 20க்கு மாத்தணும். ஏன்னா 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 20ன்னு சொல்லி கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு முதல்ல இப்ப 100க்கு 10.5. சோ 20க்கு மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம 10ஆல 2 சைடு டிவைட் பண்ணிக்கிறோம். 10ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிட்ட 10ன்னு வந்துடும் நமக்கு. அதை 20க்கு மாத்துறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். 0.05 கிடைக்கும். 1.05 எதுக்கு? 10 rupeesக்கு கிடைக்கும். இதுவே இப்ப 20 rupeesக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம 2ஆல என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2.10. இது 20 rupeesக்கு. அப்ப 20 rupeesக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? ரேட் 2.10 பைசா சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இதை என்ன பண்ணிக்கணும்? நம்ம இந்த 20யோட ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு இப்ப 1 லிட்டர் பெட்ரோலோட ரேட் எவ்வளவு அப்படிங்கறது நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். சோ 20 plus 2.10 then 22.10 22 ரூபாய் 10 பைசா. இப்ப பெட்ரோலுடைய விலை நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.